Hallelujah. Hallelujah. This is time to hear the word of God. Amen. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். எடுத்துங்க வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 1 5 வரைக்கும், அதுக்கப்புறம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 5, பின்பு 14 நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. நம்ம எல்லோரும் தலைகளை தாழ்த்தி நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். Shall we all bow down our heads and just pray to God? Let our celebration be meaningful. நம்முடைய கொண்டாட்டங்கள் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். இந்த காலை வேளை தேவன் நம்மோடு பேச வேண்டுமாய் கூட நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கலாம். Ask the Lord, would you please speak to us? Father, we pray that you open the eyes of our understanding, that we may be able to know you and the reason why you came to this earth, oh Father. தேவனே, இந்த காலை வேளையில நீர் யார், நீர் எதற்காக வந்தீர் என்ற சத்தியத்தை நாங்கள் மனதார உணர்ந்து கொள்ளும்படிக்கு எங்களுடைய மனக்கண்களை இந்த காலை வேளை திறக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 14வது வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை மாம்சமாகி நம் மத்தியிலே உலாவினார் என்று வேதம் சொல்லுகிறது. Verse 14 says, the word became flesh. ஆமேன். ஆமேன் சொன்னா ஆமேன் சொல்றேன் வரேன். ஆமேன் அப்படின்னா உங்களோட ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்படியே ஆக கடவுது அப்படின்னு அர்த்தம். ஆமேன் means so shall it be. Amen. Hallelujah. It's a wonderful day, and all through the month of December, in many places there will be celebration of the Lord's birth. Because we have Tamil people, English people, so I'll be speaking in Tamil and English. Is it okay? Amen. Hallelujah. Hallelujah. So all through this month, people will be celebrating the Christmas in many ways, in many different places. இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் பல்வேறு இடத்துல பல்வேறு விதங்களில் இந்த ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கொண்டாடுகிற எல்லாவற்றுக்கும் அர்த்தம் இருக்கிறதா என்பதை உணர்ந்து நாம் கொண்டாட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. In our life we celebrate many things, but we have to make sure that our celebration must be meaningful. Amen. Hallelujah. So Christmas is, in this world, the Christmas is celebrated by everybody. இப்போ இருக்கிற இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் ஆனது எல்லோராலும் கொண்டாடப்படுகிறது. Amen. Hallelujah. Everybody, irrespective of what religion they belong, everybody celebrate not Christmas, they celebrate Xmas. அவர்கள் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற அநேகர் என்ன பண்றாங்க, கிறிஸ்துமஸ் அல்ல எக்ஸ்மஸ் என்று சொல்லி இந்த காலகட்டத்தில் அவர்கள் தங்கள் வீட்டை அலங்கரித்து இந்த காரியங்களெல்லாம் வைத்து லைட்டெல்லாம் போட்டு அருமையாக அவர்கள் கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எதற்காக நாம் இதை கொண்டாடுகிறோம் என்பதை முதலாவது நன்றாக புரிந்து கொள்ளணும். As children of God, we need to understand why we have to celebrate Christmas. Amen. I'm not against the celebration of Christmas. I'm not a Pentecost. I'm not an Orthodox. I'm not CSI. I'm not anything. I am a child of God. Amen. So don't get me wrong. Hallelujah. நான் ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்துவ மார்க்கத்தை சேர்ந்தவனாக இருக்கிறபடினால இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை சாடுகிறேன் என்று தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் எந்த சபையும் சார்ந்தவன் அல்ல. நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன். நான் மட்டுமில்லை, நம்ம எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் இந்த கிறிஸ்துமஸ் எதற்காக நான் கொண்டாடுகிறேன் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
In the Bible also, when you read the Old Testament, there are many festivals the people of God celebrate, remembering what the Lord has commanded and what the Lord has done. பழைய ஏற்பாட்டை கூட நாம் பார்க்கும் பொழுது தேவன் தன்னுடைய ஜனங்கள் தான் ஏற்படுத்தின பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த கொண்டாட்டங்கள் மூலம் தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் என்ன செய்தார் என்பதை அவர்கள் உணர்ந்து அதை கொண்டாடும்படிக்கு தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். God told the people that you need to understand what is the significance of this celebration, and through the significance, what I have done in your life and in your nation, remembering that you must celebrate. Hallelujah. சொல்றது உங்களுக்கு விளங்குதா? So in the same way, our Christmas must be celebrated with the intention why in the first place we celebrate. Whom we celebrate. இந்த கிறிஸ்மஸை நாம் கொண்டாடுகிற நாட்களிலே இது எதற்காக கொண்டாடுகிறோம், யார் நிமித்தமாக இதை கொண்டாடுகிறோம் என்கிற அந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக நாம் கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. Otherwise we will be like pagans who celebrate many celebrations without knowing the truth. அப்படி சத்தியத்தை அறிந்து நாம் அதை கொண்டாடவில்லை என்றால் உலகத்தில் இருக்கிற அஞ்ஞானிகளைப் போல எல்லா கொண்டாட்டங்களையும் கொண்டாடுகிறவர்களாக நாமும் மாயமுள்ளவர்களாக இருந்து விடுவோம். அல்லேலூயா. தேவன் நம்மை பிரித்து எடுத்து வைத்திருக்கிறார். So the sermon title today is Christ-centered Christmas. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவை மையமாக வைத்த கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. Christ-centered Christmas. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவை மையமாக வைத்த கிறிஸ்துமஸ். சொல்லுங்க பார்க்கலாம். Christ-centered Christmas. கிறிஸ்துவை மையமாக வைத்த கிறிஸ்துமஸ். ஆமென். ஆமென். So one of the greatest miracle, what is the greatest miracle that can happen in this life, in this world? இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, the greatest miracle is not the lame walk, is not the blind see, is not the dead come to life. பெரிய ஒரு அற்புதம் என்பது குருடர் பார்வை அடைகிறது அல்ல, முடவன் நடக்கிறது அல்ல, மரித்தவன் உயிர் பெறுவது அல்ல. மிகப்பெரிய அற்புதம், என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிற ஒரு அற்புதம் என்னவென்றால், சிருஷ்டிகர் சிருஷ்டியாக மாறி சிருஷ்டிக்குள் பிரவேசித்தது. ஆமென். The greatest miracle of all time that stands as a miracle all time is the creator became a creation and entered into his creation. சொல்றது விளங்குதா? சிருஷ்டிகர்த்தர் சிருஷ்டியாக மாறி தான் உண்டாக்கின சிருஷ்டிக்குள்ளாக பிரவேசித்ததே மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிறது. The creator of all things became a creature and entered into his own creation. That is the greatest miracle of all times. Christmas is the Lord of heaven and earth, whom the heavens and heavens cannot contain himself in a form of a little man and entered onto the earth. வானாதி வானங்களும் கொள்ளாதவர், வானத்தை சிங்காசனமாகவும் பூமி பாதபடியுமாய் கொண்டிருக்கிறவர் தன்னை ஒரு மனிதனுடைய ரூபமாக எடுத்து தன்னை அடக்கி இந்த பூமியில பிரவேசித்தது, அதுதான் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்மஸ் என்பது மகிமையின் கர்த்தர், எல்லா மகத்துவத்தின் தேவன் எல்லாவற்றையும் கழட்டி வைத்துவிட்டு அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு மனித சாயலாகி தன் பூமியில தன் உண்டாக்கின பூமிக்கு வந்தார் பாருங்க, அதுதான் பெரிய அற்புதம். ஆமென். The Lord of glory, to whom belongs all the splendor and majesty, he emptied himself all his godliness and took a form of a man and found as an appearance of a servant, and he came down to the earth he has created. Amen. Hallelujah. Christmas is the Son of God became Son of Man so that sons of men might become sons of God. Hallelujah. Christmas என்பது தேவகுமாரன் மனித குமாரனாக மாறி பூமிக்கு வந்து மனித குமாரர்களாகிய நாம் தேவகுமாரர்களாக மாறும்படிக்கு இயேசு வந்ததே கிறிஸ்மஸ். I did not know how many of you got it. எத்தனை பேர் சொன்னது புரிஞ்சது தெரியல. ஆமென். மறுபடியும் சொல்றேன், தேவகுமாரன் மனித குமாரனாகி பூமிக்கு வந்ததுனால மனித குமாரர்களாகிய நாம் தேவகுமாரர்களாக மாறும்படிக்கு ஆன காரியமே கிறிஸ்மஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
கிறிஸ்து பிறந்ததை நாம் கொண்டாடுகிற அந்த நாளிலே கிறிஸ்து பிறப்பு மாத்திரம் பார்க்கிறோம், கிறிஸ்துவோடு கூட நம்முடைய நம்பிக்கையும் பிறந்தது, நம்முடைய ரட்சிப்பும் பிறந்தது, நம்முடைய மீட்பும் பிறந்தது. அது மாத்திரமல்ல, நம்முடைய நித்திய வாழ்வும் இயேசுவோடு கூட பிறந்தது. Along with Christ, our hope is born, our salvation was born, our redemption was born, and also our eternal life was born. Amen. வேதத்தில் சொல்லுகிற எல்லா தீர்க்க தரிசனங்களும், வேதத்தில் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் கிறிஸ்துவாகிய இயேசுவின் மூலம், அவருடைய பிறப்பின் மூலம் நிறைவேறினது. All the prophecies that has been spoken through the Old Testament, from in the Garden of Eden until Malachi, the Son of Righteousness with wings as eagles will rise, all these prophecies has been fulfilled when Jesus was born. Hallelujah. ஏதன் தோட்டத்தில் அந்த ஸ்திரீயின் வித்து என்று சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசனம் தொடங்கி மல்கியா புஸ்தகத்தில் நீதியின் சூரியனாக கிறிஸ்து எழும்புவார் என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் வரைக்கும் இயேசு பிறப்பின் மூலம் எல்லாம் நிறைவேறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. Christmas is not about Santa Claus. Christmas is not about Christmas tree. Christmas is not about the chicken and the mutton we cut. Christmas is all about Christ coming into my heart. Amen. கிறிஸ்மஸ் என்பது சாண்டா கிளாஸை வைத்து குறித்தது அல்ல. கிறிஸ்மஸ் என்பது இது இந்த டிஃப்ரெண்ட் அந்த டெக்கரேஷன் அல்ல. கிறிஸ்மஸ் என்பது நாம் ஆட்டை அடிப்பதல்ல, மாட்டை அடிப்பதல்ல. கிறிஸ்மஸ் என்பது கிறிஸ்துவாகிய தேவன் என் உள்ளத்தில் பிறப்பதே மெய்யான கிறிஸ்மஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. When Christ was born, the mystery of godliness was revealed. Hallelujah. கிறிஸ்து பிறந்த பொழுது தேவனுடைய ரகசியமானது மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. Hallelujah. Hallelujah. In the olden times, the prophets of God came and told what God has told them, what God told them to do. நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு வருவதற்கு முன்பாக தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் வந்து தேவன் என்ன சொன்னார், உங்களை என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் கிறிஸ்து பிறப்பின் மூலம் தேவனே பூமியிலே வந்து இறங்கினார். அல்லேலூயா. But through Christ and by the birth of Christ, Jesus, God himself came as a man into this earth. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒருவேளை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இயேசு எதுக்காக வந்தார் அப்படின்னு நான் கேட்டேன்னா நம்ம எல்லாரும் ஒரு பதில் சொல்ல முடியும். If I ask you in this morning time to you, why did Jesus Christ came? Everybody got an answer. Everybody can say a reply according to their life experience. Amen. Hallelujah. So before we say our answer why Jesus Christ came, let us hear what Jesus is telling about his coming. நாம் கிறிஸ்து எதற்காக வந்தார் என்று நாம் பதில் சொல்வதற்கு முன்பாக கிறிஸ்து எதற்காக வந்தார் என்பதை அவர் சொல்லுகிறதையே நாம் கேட்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. So let us read John chapter 6 verse 38 to 40. யோவான் 6ஆம் அதிகாரம் 38 40 நாம் வாசிக்கலாம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வையே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். So Jesus is telling, I came not only to forgive your sins, not only to make the 5 loaves of bread and 2 fishes multiply it, not only to open the eyes of the blind and make the lame walk and to raise the dead. The main purpose, the primary purpose, I came down from heaven to earth is to do the will of the Father. Amen. இந்த இடத்துல இயேசு என்ன சொல்லுகிறார் நல்லா கவனித்து பார்க்கணும். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தது மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு மாத்திரம் அல்ல, குருடர்களின் பார்வை திறப்பதற்கு மாத்திரம் அல்ல, முடர்களை நடக்க வைப்பதற்கு மாத்திரம் அல்ல, மரித்தோரை உயிர்த்தெழுப்பிப்பதற்கு மாத்திரம் அல்ல. நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது என் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா.
So when Jesus says he came down to fulfill the will of the Father, we must ask another question: what is the will of the Father? இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவின் சித்தத்தின்படியே செய்ய வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லும் பொழுது நம்ம கேட்க வேண்டிய இரண்டாவது கேள்வி, பிதாவினுடைய சித்தம் என்ன? What is the will of the Father? What is the will of God? தேவனுடைய சித்தம் என்ன, பிதாவினுடைய சித்தம் என்ன அப்படின்னா, that none should perish, ஒருவனும் கெட்டு போகாமல், அல்லேலூயா, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதே பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. It is the will of the Father that none should perish, but everyone must inherit eternal life. ஆமென். இன்னைக்கு நிறைய புதிதான முகங்களை நான் பார்க்கிறேன். உங்களுடைய பின்னணி எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. God wants every one of us to have eternal life. ஆமென். நாம் எல்லோரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று பிதாவானவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், தேவனுடைய சித்தம் என்னவென்றால், that whoever sees Jesus, whoever believes in Jesus, they will have eternal life. ஆமென். இயேசுவை காண்கிறவர்கள், இயேசுவை அண்டிக் கொள்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பது பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. It is the will of the Father that everyone who believes in Jesus Christ will be granted eternal life. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, நித்திய ஜீவன் கிடைச்சிச்சா உங்களுக்கு? Turn to the person and ask them, have you received eternal life? Hallelujah. நம்ம நிறைய பேர் யோசித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த நித்திய ஜீவன் என்பது நான் மரித்த பிறகு எனக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்று நான் நினைத்துக் கொள்கிறோம். Many of our people think that we will get eternal life after we die. Amen. But the Bible says, the moment you put your faith in the Lord Jesus Christ, the Heavenly Father grants you eternal life. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இயேசுவை உங்கள் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற அந்த பட்சத்திலேயே தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். Shall we turn to John chapter 5 verse 24? யோவான் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளை ஒருவேளை வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டாச்சுங்க, ஏதோ கண்ணை மூணாவது அப்போது ஆண்டவர் இளைப்பாற தருவாரு, அதுக்காக நீங்க வெயிட் பண்ண வேணாம். ஆமென். நீங்க உங்க பாவங்களுக்கு மனம் திரும்பி, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், நீரே ஆண்டவர் இரட்சகர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் மரணத்திலிருந்து நீங்கி ஜீவனுக்கு உட்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. If you are thinking that I am tired of this life, I am done with this life, somehow let me die so that God may give you eternal life. No need to wait for that day. The moment you understand that you are a sinner, you repent of your sin and accept Jesus Christ as your Lord and Savior, you will be moved from death and translated into the kingdom of the Son of His love, the Lord Jesus Christ. Hallelujah, hallelujah, hallelujah. Not only that, the மூன்றாவது தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, மூன்றாவது இயேசு வந்தது எதற்காக என்றால், கடைசி நாளிலே நம்மை உயிரோடு எழுப்புவதற்கு. Amen. The will of the Father that Jesus came to fulfill is that He will raise all the people who are dead back to life. Amen. Hallelujah, hallelujah. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை போய் கேளுங்களேன், மரணத்துக்கு அப்புறம் என்னங்க? நிறைய பேர் சொல்ல, மரணத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லைங்க, முடிஞ்சு போச்சு. இன்னும் சில கூட்டத்தார கேட்டீங்கன்னா, இந்த ஜென்மத்தில் நீ நிறைய அநியாயம் பண்ண இல்லையா, அடுத்த ஜென்மத்தில் நீ கழுதே பறக்க போற. ஜென்மத்தை நம்புகிறார்கள். When you ask some people, when you ask people what will happen after death, people will say, after death nothing is there, everything finished. Some group of people, if you ask them, what about after your death,
in this life I did lot of bad things. Next life I'm going to become a donkey. It's nothing like that. Hallelujah. For all of us given only one life. நம்ம எல்லோருக்கும் ஒரே ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. And for all of us, we have a birthday. In the same way, we have an expiry date. Amen. Hello. பர்த்டே கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. எக்ஸ்பைரி டேட் கேட்டா முகலாம் மாறிடுது. Amen. Hallelujah. Death is one of the reality that every human being born on this earth has to face one day. மரணம் என்பது இந்த பூமியில இருக்கிற எல்லா மனிதரும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிஜமாக சத்துருவாக நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. After death there is a resurrection. There is a resurrection of the just and the wicked. மரணத்துக்கு பின்பாக ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் என்று உண்டு. அதே போல துன்மார்களுடைய உயிர்த்தெழுதல் என்று ஒன்று காரியம் உண்டு. அல்லேலூயா. Jesus says, if you believe in me, I will forgive your sins. I will give you eternal life. And on that day, I will rise you up back to life. Amen. இயேசு சொல்லுகிறார், நீ உன்னுடைய பாவங்களுக்காக நான் மரித்திருக்கிறேன். உன் பாவங்களை நீர் அறிக்கை செய்து என்னை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நேரத்தில் நான் உன்னை மன்னித்து உன்னை ரட்சித்து உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். அந்த நாளிலே மறுபடியும் நான் உன்னை எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. God has appointed many days. கர்த்தர் அநேக நாட்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். God also appointed a day called a day of judgment. கர்த்தர் நிறைய நாட்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதே போல ஒரு நியாய தீர்ப்பின் நாள் என்று ஒரு நாளை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஹலோ. On the day God will raise all the dead from Adam, the first dead man, until the last person who is going to die before the coming of the Lord Jesus Christ. God is going to raise all of them. Amen. ஆதாம் மரித்த முதலாவது மனிதன் ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில மரிக்கிற அந்த கடைசி மனிதன் வரைக்கும் ஆண்டவர் எல்லோரையும் உயிர்ப்பிக்க போகிறார். அல்லேலூயா. 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 If God willing, before our death, Jesus Christ comes, if we accepted Jesus Christ as a Lord and Savior, He will not allow us to see death. He will take us to the city of righteousness. Amen. ஒருவேளை கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நாம் உயிரோடு இருப்போம், ஆனால் நாம் மரணத்தை காண்பதில்லை. இயேசு தம்மோடு கூட நம்மை அந்த நீதி வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலத்துக்கு நம்மை கொண்டு செல்வார். Hallelujah. The Bible says, blessed are those who partake in the first resurrection. வேதம் சொல்லுகிறது, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. Jesus came to do the will of the Father. இயேசு பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காக வானத்திலிருந்து இறங்கி வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 19:10. Luke 19 verse 10. Luke 19 verse 10. ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். He came to seek and save the lost. இழந்து போனதையும் படிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனிதகுமாரன் வந்தார். அல்லேலூயா. He came to seek and save the lost. Hallelujah. Hallelujah. What is your standing before the Lord? கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஆமென். கர்த்தருடைய நிலைப்பாடு, கர்த்தருடைய பார்வையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? There are two groups of people in this world. ஆமென். நம்ம மனிதர்கள் தான் நம்ம என்ன பண்றோம்? விதவிதமா நம்மளை பிரிச்சுக்கிறோம். கலர் பிரகாரம் பிரிச்சுக்கிறோம், பாஷை பிரகாரம் பிரிச்சுக்கிறோம், தேசத்தின் பிரகாரம் பிரித்து கொள்ளுகிறோம். Man divides himself, separate himself from different people, depend on the color, language that speak, the nation that we live. But according to the kingdom of God, there are only two categories, saved and unsaved.
ஆனா பரலோகத்தின் நியமத்தின்படி பூமியின் மேல் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எப்படி பார்க்கப்படுகிறார்கள்? ரெண்டே விதமாக தான், ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்களை தான் வேதம் என்னன்னு சொல்லுகிறது? தொலைந்து போனவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Those who are not yet saved or yet to be saved, those people are called the lost. Amen. Hallelujah. Those people are called the lost. தொலைந்து போனவர்கள். Jesus came to find the lost. Hallelujah. இயேசு இந்த தொலைந்து போனவர்களையும் கெட்டு போனவர்களையும் தேடி ரட்சிக்கவே மனுஷகுமாரன் நான் வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். Jesus says that I came to seek and save the lost. Amen. Hallelujah. இயேசு உங்க வாழ்க்கையில உங்களை தேடி வந்தாரா? Amen. Hallelujah. இயேசு உங்களை கண்டுபிடித்து விட்டாரா? நீங்க இயேசுவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? Amen. As Jesus came seeking for you, as Jesus has saved you, amen. Are you are seeking Jesus, or have you found Jesus? Hallelujah, hallelujah. Getting saved doesn't come automatically because you're born in a Christian family. Salvation comes when you have a personal saving experience with the Lord Jesus Christ. அநேக நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம், நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேங்க, கிறிஸ்துவ பேரின் பெற்றோர்கள் எனக்கு வைத்திருக்கிறார்கள், நான் ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்துவனுடைய சந்ததியிலிருந்து வந்திருக்கிறேன், அதனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வீர்களானால் நீங்கள் உங்களே வஞ்சித்துக் கொள்வீர்கள். ஆமென். நீங்கள் தனிப்பட்ட விதமாக கிறிஸ்துவினால ரட்சிக்கப்படுகிற அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருந்தால்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். You must have a personal saving experience of the Lord Jesus Christ in your life. Then only you can be a Christian. Hallelujah. Hallelujah. நல்லா புரிந்து கொள்ளணும். Amen. Did ever Jesus met you in your life? இயேசு உங்கள் வாழ்க்கையில உங்களை சந்தித்திருக்கிறாரா? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, இயேசுவை உங்களை சந்திச்சிருக்கிறாரா? Have you met Jesus in your life? Have you met Jesus in your life? இயேசு சந்தித்திருக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. இயேசுவை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில நான் சந்திக்கலங்க, இயேசு எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியலன்னா சீக்கிரமா அவரை அறிந்து கொள்ளுங்க. ஆமென். If you say that I never met Jesus, Jesus never met me, this is the high time for you, my brother, my sister. In the name of Jesus, please ask Jesus to come into your life. Amen. Because only Jesus can save you and me. ஏனென்றால் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்கு இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியும். ஆமென். It is through Jesus Christ only we can have the salvation that God offers to us. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு உண்டு. ஒருவேளை இந்த காலை வேளை இயேசுவை சந்திக்கல, அவர் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறனால் ஒரு இசை கூட இந்த காலை வேளை நம்ம கண் மூடலாமா, நம்ம ஜெபிக்கலாமா? If you say that I do not know Jesus, I never met Jesus in my life, would you pray with me in this morning time? Would you pray with me in this morning time? Just repeat this prayer after me if you do not know Jesus as your Lord and Savior. ஒருவேளை கிறிஸ்துவை நீங்கள் அறியாதவர்களாக இருந்தீங்கன்னா இந்த ஜெபத்தை சொல்லுங்க. இது மாயஜாலம் பண்ற ஜெபம் இல்லைங்க, இது நிஜமாக தேவன் என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில உங்களை தொட, உங்களை ரட்சிக்க, உங்களை மீட்க நீங்க செய்யற ஒரு ஜெபம். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம் வாய் திறந்து. இயேசுவே, ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு, ஜனங்களை மீட்பதற்கு, நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு நீர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறீர். இயேசுவே, என்னையும் ரட்சியும் ஐயா. நான் பாவி என்று நான் அறிக்கை செய்கிறேன், என் பாவத்தை நான் உணர்ந்திருக்கிறேன் ஐயா. என் பாவங்களை எனக்கு மன்னித்து என்னை உம்முடைய பிள்ளையாக நீர் ஏற்றருளும் ஐயா. என் இருதயத்திலே வாரும் இயேசுவே, என்னை ரட்சியும் இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. One of the beauty of our Lord Jesus. Amen. I was not born Christian, but I came from a different background.
You know what the other religion, what they does? We have to go to the temple. We have to go and seek the God that is sitting there. But Jesus, he came searching for me. Amen. Hallelujah. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அந்த நாளிலே நான் வேற ஒரு மார்க்கத்தில் இருந்தேன். அப்போ நாம என்ன பண்ணணும்? கடவுளை பார்க்கணும்னா நம்ம காலையில் எழுந்து குளிச்சுட்டு நல்லா விபூதியெல்லாம் போட்டு நேராக அங்கே போகணும் அந்த கடவுளை பார்க்கறதுக்கு. ஆனால் இயேசு எப்படி தெரியுமா? என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. பாவம் என்ற அந்த சேற்றிலே உழன்று கொண்டு வாழ்க்கையில நம்பிக்கையற்று எதிர்காலமற்று இருந்த அந்த நாளிலே இயேசு என்னை தேடி வந்து என் பாவங்களை எனக்கு மன்னித்து புது வாழ்க்கை எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. When I was dying in my sins, when I was living without hope, Jesus came in search of me and he met me, he washed me with his blood and he gave me a new beginning. Hallelujah. Hallelujah. 30 years back, I did not know like this we will sit here. Amen. 30 வருடங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நான் யூகித்து கூட பார்த்ததில்லை. Hallelujah. Hallelujah. This thought is coming again and again in my heart that just want to share. If God can do with one man, amen. Amen. You are so many here. God can do great things through you also. Hallelujah. ஒரு சின்ன வாலிபனை எடுத்து இந்த காரியத்தை இப்படிப்பட்ட காண்கிற காரியங்களை நீங்க பார்க்க முடியும் என்றால், தேவனால் செய்ய முடியும் என்றால், உங்கள் மூலமாகவும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். Hallelujah. All that you need to do is surrender your life to Jesus. Give your life to Jesus. Amen. நீங்க செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. Hallelujah. Hallelujah. You might think that money is the safest thing that you can have. Vasta is the safest thing that you can have. People's strength is the safest thing you can have. Can I tell you, in the hands of Jesus Christ is the safest place you can be in this life. Amen. ஒருவேளை நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம், எனக்கு பண பலம் இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது, எனக்கு வாஸ்தாக்கள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அதை பலமாக எடுத்துக்கொண்டிருந்தீங்கனால் ஒரு நாள் ஏமாந்து போவீர்கள். கிறிஸ்துவின் கையிலே உங்கள் வாழ்க்கை இருக்குமே ஆனால் அதுதான் நீங்கள் இருக்கக்கூடிய பாதுகாப்பான ஒரு இடம். Hallelujah. Hallelujah. In this Christmas, commit your life to Jesus. Amen. We saw all the drama skits. இல்ல நம்ம காலையில இருந்து இந்த டிராமா எல்லாம் பார்த்தோம், அந்த ஸ்கிட் எல்லாம் பார்த்தோம். How the youth are going through. What kind of difficulty the young children are facing in their life. நம்ம பார்த்தோம் இல்லையா, வாலிபர்களும் சின்ன சின்ன பிள்ளைகளும் எப்படிப்பட்ட தாக்கத்துக்குள்ளாக இந்த பூமியிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. Young people, amen, between 20 to 30, the devil is against your soul. நல்லா புரிஞ்சுங்க. Amen. If you're between 20 to 30, the devil is after your soul. பிசாசுக்கு உங்கள் ஆத்மா தேவை. ஹலோ. அல்லேலூயா. அல்லேலூயா. வாலிப சமுதாயத்தை எப்படி சீரழிக்கலாம், எப்படி கெடுக்கலாம், எப்படி அவர்களை கொல்லலாம் என்று சொல்லி பிசாசானவன் வகை தேடி திரிகிறான். ஆமென். But Jesus came to give life to you, young man, young woman. Hallelujah. Don't mess up your life. Amen. Don't mess up your life. உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படிக்கு, அது நிறைவாய் அபரிமிதமாக இருக்கும்படிக்கு இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு காத்திருங்க. கிறிஸ்து கரத்தில் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மகிமையாக மாற்றுவார். Amen. God will change your life. My brother, my sister, I experience and I tell you, if you trust Jesus and give your life to Jesus, He will make your life glorious. Amen. You will make your life wonderful and you will be a blessing to many people. உங்கள் வாழ்க்கையை மகிமையாக, அற்புதமாக, ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு கர்த்தரால மாற்ற முடியுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சோ இந்த கிறிஸ்மஸ்க்கு புது ட்ரெஸ் போடுறீங்களே இல்லையோ, பிரியாணி சாப்பிட்றீங்களே இல்லையோ, இந்த கிறிஸ்மஸ்க்கு ஆண்டவரே இத்தனை நாட்கள் தாறுமாறா வாழ்ந்துட்டு ஆண்டவரே இந்த பிறப்பு உண்மையான பிறப்பாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. I do not know how you are going to celebrate your Christmas this year by wearing new dress or eating whatever you want, celebrating.
But one thing I want to tell you, welcome Jesus Christ into your hearts. Amen. One other beautiful thing with our Lord Jesus Christ is, he is not like the school principal. He is not like our department head of the department and supervisor. He is a merciful God. Amen. Hallelujah. நம்முடைய தேவன், நம்முடைய இயேசு ஆண்டவர் கடினமானவர் அல்ல, பிரின்சிபலை போல அல்ல, நம்முடைய சூப்பர்வைசர் போல அல்ல. அவர் இரக்கமுள்ள தேவன். Hallelujah. Hallelujah. He gives chance after chance. Amen. அவர் மறுபடியுமாக நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிற தேவன். Hallelujah. ஏன் வாய்ப்பு தர தெரியுமா? Do you know why he gives opportunities, chances? Because he trusts you. Amen. That one day my son will come back home. My daughter will come back to home. அவர் நம்மை நம்புறாரு. என் மகன், என் ரத்தத்தினால வாங்கப்பட்ட மகள் நிச்சயமாக ஒரு நாள் என்கிட்ட திரும்பி வருவான். நிச்சயமா ஒரு நாள் என்கிட்ட திரும்பி வருவான் என்று நமக்காக அந்த பிதாவை போல கெட்ட குமாரன் திரும்பி வருவான் என்று எதிர்பார்ப்போடு தேவன் இருக்கிறார். Hallelujah. Like the father expecting the prodigal son will definitely return one day, God is waiting with open arms to receive you and me. Amen. Hallelujah. Let us have a meaningful Christmas this year. அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்மஸ்ல இருக்கட்டும். Hallelujah. Hallelujah. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Shall we close our eyes? As I told you, our God is a God of many chance opportunities. நான் உங்களுக்கு சொன்ன நம்முடைய தேவன் வாய்ப்புகளை தருகிற தேவன், சந்தர்ப்பங்களை தருகிற தேவன், கடிந்து கொள்ளாத தேவன், இரக்கமுள்ள தேவன்ங்க. ஒருவேளை வாழ்க்கையை தவற விட்டு இருந்தீங்கன்னா, இயேசுவை தவற விட்டு இருந்தீங்கன்னா, தயவு செய்து இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மறுபடியும் ஒப்பு கொடுங்க. Hallelujah. If you have wandered away in this way of life, you have lived a life that is not pleasing to the sight of God, my brother, my sister, take this opportunity. This opportunity may not come to you again. இந்த சந்தர்ப்பம் வராம போலாம் சகோதரனே, சகோதரியே. வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க சொல்லுங்க அவருக்கு, you're all grown up, you're all matured, you know try how to do things. Commit your life into the hands of Jesus. I am telling you, I'll challenge you, you will never be disappointed in your life. நான் சொல்றேன் சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவின் கரத்துல உன் வாழ்க்கையை ஒப்பு கொடு. நீ வாழ்க்கையில ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டேன். Hallelujah. Hallelujah. சொல்லுங்க அவர்கிட்ட, ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் வாழ்க்கையை சரியா வாழ ஆண்டவரே. No age is too old for God. Amen. Hallelujah. God met Abraham at the age of 75. Even your elder brothers, elder sisters, fathers, mothers, one more opportunity God is giving us. Along with you, I am also commit myself to the Lord. Lord, please Lord. ஆண்டவரே, உங்களோடு சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை நானும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நானும் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நம்ம எல்லாரும் இந்த காலை வேளையில ஜெபிக்கலாமா? அப்படியே நம்ம எழுந்து நின்று கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். Shall we all close our eyes and we'll pray? Amen. நம்ம கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். உண்மையான கிறிஸ்மஸ் என்பது இயேசு மாட்டுத் தொழுத்தில் பிறப்பதல்ல, கிறிஸ்து இயேசு என்னுடைய இருதயத்தில் என் வாழ்க்கையில பிறப்பதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். The true Christmas is not Christ being born in the manger, but true Christmas is Jesus Christ born in my heart. Hallelujah. ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிப்பா, சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. Hallelujah. கிறிஸ்மஸ் உங்களுக்காக, தேவனுடைய ஈவு உங்களுக்காக, நித்திய ஜீவன் உங்களுக்காக, மரித்தோர்களுடைய உயிர்த்தெழுதல் உங்களுக்காக. Christmas is not for God, Christmas is for us.
God loved the world that he gave his only begotten son, that whoever believes in him shall not perish but have everlasting life. ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Hallelujah. There is no other better time to recommit our life to the Lord. I saw the young people performing here. You have great potential within you. You are a wonderful vessel. But if this vessel in the hands of the master, he can use it for great things. இந்த நாடகம், இந்த பாட்டெல்லாம் பாடின அந்த வாலிபர்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ள நிறைய தாளந்துகள் இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது சகோதரனே. இந்த திறமைகளை இந்த பாத்திரமாக குயவன் கையிலே நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் ஜீவ தண்ணீர் உரண்டோடுகிற பாத்திரமாக உங்களை எடுத்து பயன்படுத்துவார். He will use you as a vessel through which his life will flow. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இருளாக இருக்குமே, ஆனால் இயேசு வரும்போது உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். If your life is in dark, utter total darkness, if Jesus comes, he will enlighten you and bring it to light. ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு. Commit yourself to the Lord. Let this Christmas change our life forever. இந்த கிறிஸ்மஸ் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றட்டும். எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்கள் மீறுதல்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம், எங்களுடைய அக்கிரமங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, மறுபடியுமாக வெறுமையான பாத்திரங்களாகிய எங்களை நிரப்பும் ஐயா. Father, we pray in this morning time, fill all the vessels, oh Father. May everyone be anointed, may everyone be filled with the Spirit of the Lord and live the life that Jesus Christ has granted. ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ஐயா. கிறிஸ்துவின் மூலம் வருகிற இந்த வாழ்வை, புது வாழ்வை நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களோட கரத்தை பிடித்து நடங்கப்பா. Lord, today, Lord, whoever, Lord, accepting the Lord as the Lord and Savior, hold their hands and lead them through, Father. Hold their hands and lead them through, Father. Let them see the salvation of the Lord. May their spirit rejoices in God, their Savior. இந்த நாளிலே உம்முடைய ரட்சிப்பை அவர்கள் ருசித்து பார்க்கட்டும் ஐயா. அவர்களும் மரியாளை போல என் ஆத்துமா என் ரட்சகரில் களிகூறுது என்று சொல்லும்படிக்கு அவங்க வாழ்க்கை மாறட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்முடைய ஆளுகையில் அரவணைப்பில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க ஒவ்வொருவரும் கிறிஸ்துமஸ் செய்தியாக இருக்கட்டும். Lord, let everyone be a message for Christ and message of this Christmas, oh Father. We give you all the praise. In Christ Jesus' wonderful name we pray. Amen.